வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. அதாவது நம்ம தொடக்கப்பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, 1வதுல இருந்து 5வது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க, அவங்களோட தமிழ் பேச்சு திறனை எப்படி வளர்க்கறதுங்கிறத பத்தி தான். தொடக்க நிலை தமிழ் பேச்சு திறன் வளர்ப்புன்னு தலைப்பு வச்சிருக்கிற இந்த குறிப்புகளை நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமாங்க. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்புல என்ன இருக்குன்னு சும்மா பாக்குறது இல்ல, உண்மையில குழந்தைங்களோட அந்த ஆரம்ப கட்டத்துல இந்த பேச்சு திறன் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை எப்படி ஸ்கூல்ல ஏன் வீட்ல கூட நல்லபடியா கொண்டு வரலான்னு இதுல இருந்து சில நடைமுறை விஷயங்களை எடுக்கிறது தான். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் விரிவா பாப்போம். கண்டிப்பா. இந்த குறிப்புகள் முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லுது பாருங்க. பேச்சுங்கிறது மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், எப்படி உணர்றோம், என்ன தெரியும்னு மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு இதுதான் வழி. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க அந்த உலகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்போ மொழியோட வர்ற முதல் பழக்கமே பேச்சுதான். அதனாலதான் இது ஒரு அடிப்படை மொழித்திறன். நம்ம தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது டெட் தேர்வு பாடத்திட்டத்துல கூட இது ஒரு முக்கிய திறனா வச்சிருக்கிறாங்கன்னா அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த பேச்சு திறன் அப்படிங்கறத இந்த குறிப்புகள் எப்படி டிஃபைன் பண்ணுது? சும்மா பேசுறது மட்டும் தானா அது, இல்ல அதுக்கு மேல இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. வெறும் வாயிலிருந்து வார்த்தை வர்றது மட்டும் இல்ல. இந்த குறிப்புகள் சொல்றபடி பார்த்தா பேச்சு திறன்கிறது ஒருத்தரோட எண்ணங்கள், அவங்க ஃபீலிங்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கிட்ட இருக்கிற நாலேஜ், இது எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு வாய் வழியா, அதாவது பேசி அதுவும் கிளியரா அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்ற எபிலிட்டி தான். குழந்தைங்க அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்றது, கேட்ட கதையை திரும்ப சொல்றது, மத்தவங்களோட கான்வர்சேஷன்ல கலந்துக்கிறது, வார்த்தைகளை சரியா உச்சரிக்கிறது, கரெக்டான இடத்துல கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, இது எல்லாமே அவங்க ஸ்பீச் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு சயின்ஸ் தான். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது வெறும் பேசுற ஆக்ட் மட்டும் இல்ல. ஒரு குழந்தை எப்படி பேசுதுங்கிறது அந்த குழந்தையோட திங்கிங் கெப்பாசிட்டி எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு, அவங்க உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு நமக்கு காட்டும். ஓ, அப்படியா? அப்போ இந்த ஸ்கில் குழந்தைங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? கம்யூனிகேஷன் ஸ்கில், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், டீம் ஒர்க், வொகாபுலரி, சோஷியல் ரிலேஷன்ஷிப், தமிழ் யூசேஜ்னு நிறைய பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்களே இந்த குறிப்புகள்ல, இதெல்லாம் பிராக்டிகலா எப்படி ஹெல்ப் பண்ணும்? நிச்சயமா ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் இருக்கு. நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் தனித்தனியா தெரிஞ்சாலும் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்டட். இப்போ உதாரணத்துக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எடுத்துப்போமே. ஒரு குழந்தைக்கு நல்ல பேச வருதுன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ்ல எந்த ஹெசிடேஷனும் இல்லாம கேள்வி கேட்கும், பதில் சொல்லும், தன்னோட ஒப்பீனியனையும் சொல்லும். ஆமாம், இது அவங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி சொற்கள் அறிவு, அதாவது நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சு அதை கரெக்டா யூஸ் பண்ற ஸ்கில், சொற்சல் வாக்கு டெவலப் ஆகும்போது அவங்களால சப்ஜெக்டை இன்னும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கஷ்டமான கான்செப்ட்ஸ் கூட ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தான். தன்னம்பிக்கையும் வார்த்தை அறிவும் சேர்ந்தே போற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அடுத்து சோஷியல் ரிலேஷன்ஷிப். நல்லா பேச தெரிஞ்ச குழந்தை மத்த குழந்தைங்களோட ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும், விளையாடும், குரூப்பா சேர்ந்து ஒர்க் பண்ணும். டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் கூட பெட்டர் ஆகும். இதனால ஸ்கூலுக்கு போறதே ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸா மாறும். தமிழ் மொழியை அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது மொழி மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் நேச்சுரலா வரும். சோ இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி பேச்சு திறன்கிறது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் மட்டும் இல்ல, அது குழந்தையோட எஜுகேஷன், சோஷியல், மென்டல்னு எல்லா டைமென்ஷனையும் டச் பண்ற ஒரு கோர் ஸ்கில். இதை டெவலப் பண்றது ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங் உருவாக்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஒரு நல்ல எஃபெக்டிவான பேச்சுக்கு என்னென்ன பேசிக் எலிமெண்ட்ஸ் இருக்கணும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. சில முக்கியமான கூறுகள்: உச்சரிப்பு, தொனிமை, தடையற்ற பேச்சு, வார்த்தைகள், வாக்கிய அமைப்பு, உணர்ச்சியோட பேசுறது. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு பேச்சோட தூண்கள் மாதிரி இதெல்லாம். முதல்ல சரியான உச்சரிப்பு, அதாவது ப்ரொனன்சியேஷன். ஒவ்வொரு எழுத்தையும் வார்த்தையும் தெளிவா பிழை இல்லாம சொல்றது. முக்கியமா நம்ம தமிழ்ல ழா, ழா, லா வித்தியாசம், ரா, ரா வித்தியாசம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சரியான தொனிமை, இன்டோனேஷன், அதாவது வாய்ஸ்ல ஒரு ஏற்றம் இறக்கம். ஒரே மாதிரி ரோபோ மாதிரி பேசாம கேள்வி கேட்கும் போது ஒரு மாதிரி, ஆச்சரியப்படும் போது ஒரு மாதிரி மாத்தி பேசுறது. அப்போதான் பேச்சுல உயிர் இருக்கும். மூணாவது தடையற்ற பேச்சு, ஃப்ளூவன்சி, அதாவது ஜகேபிஷம் இல்லாம நேச்சுரலா கோர்வையா பேசுறது.
4வது பொருத்தமான சொற்கள் vocabulary. எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதுக்கு ஏத்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். 5வது சரியான வாக்கிய அமைப்பு சென்டென்ஸ் ஃபார்மேஷன். கிராமர் மிஸ்டேக் இல்லாம முழு வாக்கியங்களா பேசணும். கடைசியா உணர்வுடன் பேசும் திறன் எக்ஸ்பிரஷன். சொல்ற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் டோன் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபீலிங்ஸோட பேசுறது. இந்த 6 விஷயமும் சேர்ந்தாதான் அது ஒரு கம்ப்ளீட் ஸ்பீச் கேட்கிறவங்களையும் அட்ராக்ட் பண்ணும். நீங்க சொன்னது ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட பேச்சோட இம்பாக்ட் குறைஞ்சிடும் போல. உதாரணத்துக்கு நல்ல வார்த்தைகள் தெரிஞ்சு வாக்கியம் கரெக்டா இருந்தாலும் உச்சரிப்பு சரியில்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆமா, இல்ல எல்லாம் சரியா இருந்து இந்த ஃபீலிங்கும் இல்லாம பேசினா அது போய் சேராது இல்லையா? கரெக்ட், முற்றிலும் சரி. எல்லாமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ட், ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கு. இதத்தான் இந்த குறிப்புகள் ஹைலைட் பண்ணுது. சரி, இந்த எல்லா விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த தொடக்க பள்ளி பிள்ளைங்களுக்கு இந்த பேச்சு திறனை எப்படி வளர்க்கலாம்? குறிப்பா 1ல இருந்து 5 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த குறிப்புகள் சில பிராக்டிகல் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்களே, அதெல்லாம் நேச்சுரலா விளையாட்டு மாதிரி இருக்கணும்னு சொல்றது நல்லா இருக்கு. அந்த ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசலாமா? முதல்ல டெய்லி கான்வர்சேஷன் பிராக்டிஸ்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். டீச்சர் தினமும் கிளாஸுக்கு வந்ததும் இல்ல பிரேக் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சும்மா கேஷுவலா பேசுறது. இன்னைக்கு காலைல என்ன சாப்பிட்டீங்க, நேற்று ஈவினிங் என்ன விளையாடுனீங்க, ஸ்கூலுக்கு யார் கூட வந்தீங்க, இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் வாங்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கும் என்கரேஜ் பண்ணலாம். இது அவங்களோட அந்த ஷைனஸை போக்கி பேசுற பழக்கத்தை உருவாக்குற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்ததா பாடப்பகுதி சார்ந்த செயல்பாடுகள். கதைகளை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஓன் ஸ்டைல்ல சொல்றது மாதிரி. இது எப்படி ஹெல்ப் பண்ணும்? இது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில், இமேஜினேஷன், அப்புறம் வார்த்தைகளை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ற எபிலிட்டின்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல டெவலப் பண்ணும். டீச்சர் ஒரு ஸ்டோரியை சொன்னதுக்கு அப்புறம் இல்ல டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஸ்டோரியை படிச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல அந்த ஸ்டோரியை ரீடெல் பண்ண சொல்லலாம். இப்ப காக்காவும் நரியும் கதைய ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லும் போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி வார்த்தைகளை யூஸ் பண்றாங்கன்னு டீச்சர் கவனிக்க முடியும். தப்பு இருந்தா திருத்தலாம். படங்களை பார்த்து பேச சொல்றதும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கே. ஆமா, நிச்சயமா. ஒரு படத்தை காட்டி இந்த படத்துல என்னெல்லாம் தெரியுது, யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க, இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்கும்போது குழந்தைங்க உன்னிப்பா அப்சர்வ் பண்ணவும், இமேஜின் பண்ணவும், அதை வார்த்தைகள்ல சொல்லவும் பழகுவாங்க. இது அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில்லையும் வொகாபுலரியும் இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் நாடகங்கள், உரையாடல்கள், சொல் விளையாட்டுகள் பத்தியும் குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, கிளாஸ் ரூம்லயே ஒரு மார்க்கெட் மாதிரி இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு செட்டிங் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கேரக்டரா மாதிரி பேச வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிராக்டிஸ். இது ரியல் லைஃப்ல எப்படி பேசணுங்கிறதுக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி பசில் சால்வ் பண்றது, விடுகதை கேட்கறது, ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் சொல்றது, இந்த மாதிரி வேர்ட் கேம்ஸ் எல்லாம் அவங்களோட திங்கிங் ஸ்கில்லையும் லாங்குவேஜ் கமாண்டையும் டெவலப் பண்ணும். கடைசியா ஐசிடி யூசேஜ் பத்தி சொல்லிருக்காங்க. யூடியூப், டிக்ஷா ஆப், கல்வி டிவி மாதிரி டெக்னாலஜிஸ். இப்போதைய காலகட்டத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? மிக மிக முக்கியம். இந்த குறிப்புகள் இத சரியா பாயிண்ட் அவுட் பண்ணுது. யூடியூப், டிக்ஷா ஆப் இது ஸ்கூல் எஜுகேஷனுக்கான நேஷனல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். கல்வி டிவி மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆயிரக்கணக்கான தமிழ் ஸ்டோரிஸ், சாங்ஸ், கான்வர்சேஷன்ஸ், அனிமேஷன் வீடியோஸ் இருக்கு. குறிப்பா கரெக்டான உச்சரிப்பை கத்துக்கிறதுக்கு இதெல்லாம் சூப்பரான டூல்ஸ். ரா, லா, ல இல்ல ரா, ர மாதிரி உச்சரிப்பு வித்தியாசங்களை கத்துக் கொடுக்கிற வீடியோஸ் கூட இருக்கு. இதெல்லாம் குழந்தைங்க கேட்கவும் பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதால லேர்னிங் ஈஸி ஆகுது. இந்த குறிப்புகள்ல குழந்தைங்களே அவங்க பேச்ச பதிவு செஞ்சு கேட்கிற ஐடியா இருக்கே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு பிரமாதமான பிராக்டிஸ் மெத்தட். இப்போலாம் நிறைய பேர்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு. டீச்சர் இல்ல பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட குழந்தைங்க அவங்க பேசுறத, ஒரு கதை சொல்றதையோ பாட்டு பாடுறதையோ ரெக்கார்ட் பண்ணி அதையே திரும்ப கேட்கும் போது அவங்க உச்சரிப்பு எப்படி இருக்கு, எங்க சட்டர் வருது, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்களே ரியலைஸ் பண்ண முடியும். இது ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் மாதிரி. அவங்களே தப்ப கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிக்க இது ஹெல்ப் பண்ணும். இது அவங்களோட கான்ஃபிடன்ஸையும் பூஸ்ட் பண்ணும். அருமையான ஐடியா தான். இவ்ளோ ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது டீச்சரோட ரோல் என்னவா இருக்கணும்? இந்த குறிப்புகள் டீச்சரோட பொறுப்புகள் பத்தி என்ன சொல்லுது? டீச்சரோட ரோல் இதுல சென்ட்ரல். இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி டீச்சர் சில முக்கியமான விஷயங்களை கவனம் செலுத்தணும். ஒண்ணு, டீச்சர் ஒரு மாடல் ஸ்பீக்கரா இருக்கணும். அவங்க தெளிவா கரெக்டான உச்சரிப்போட பேசினாதான் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டாவது, குழந்தைங்க பேசும்போது தப்பு பண்றது சகஜம்.
அதை மத்தவங்க முன்னாடி கிண்டல் பண்ணாம தனியாவோ இல்ல மெதுவாவோ சொல்லி அன்பா திருத்தணும். இப்படி சொல்லு கண்ணான்னு கைட் பண்ணணும். மூணாவது, ஒரு சேஃபான ஃப்ரீயான கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் உருவாக்கணும். குழந்தைங்க என்கரேஜ் பண்ணணும். அது அவங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அஞ்சாவது, கிளாஸ்ல கொஞ்சம் ஷையா இருக்கிற குழந்தைங்க உட்பட எல்லா குழந்தைங்க பேசும்போது அவங்களோட உச்சரிப்பு, வேர்ட் சாய்ஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், கிராமர் இதையெல்லாம் கவனிச்சு தேவையான ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓஹோ, டீச்சர் இஜியோமிஷன்ற கவனிக்கணும்னா அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். சரி, இந்த எஃபர்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பீச் ஸ்கில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு டீச்சர் எப்படி அசஸ் பண்ணலாம்? மார்க்குக்காக இல்லைன்னாலும் குழந்தையோட ப்ராக்ரஸ் தெரிஞ்சுக்க இது முக்கியம் இல்லையா? ஆமா, அசஸ்மெண்ட்ங்கிறது ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப் என்னன்னு பிளான் பண்ணுவோம் அவசியம். இந்த குறிப்புகள் சில கைட்லைன்ஸ் தான் தருது. டீச்சர் என்னென்ன கவனிக்கலாம்னா, குழந்தை பேசுற வார்த்தைகள் தெளிவா இருக்கா, கிளாரிட்டி, வாய்ஸ்ல ஒரு போல்ட்னஸ், கான்ஃபிடன்ஸ் தெரியுதா, சென்டென்ஸை ஓரளவுக்கு கரெக்டா ஃப்ரேம் பண்ண முடியுதா, பேசும்போது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், கெஸ்டர்ஸ் மாதிரி பாடி லாங்குவேஜ் சரியா யூஸ் பண்றாங்களா, எக்ஸ்பிரஷன், சொல்ல வர்ற ஐடியாவை தெளிவா கோர்வையா சொல்ல முடியுதா, கிளாரிட்டி ஆஃப் தாட். இதை டீச்சர் தொடர்ந்து கவனிச்சு அவங்களோட அப்சர்வேஷன் ரெக்கார்ட்ல நோட் பண்ணிட்டு வரலாம். இது ஒவ்வொரு குழந்தையோட இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டை புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸ், சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு பல விஷயங்களையும் இம்ப்ரூவ் பண்ணுது. சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இதோட முக்கியத்துவத்தை நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் மாதிரி எக்ஸாம்ஸ் திரும்ப திரும்ப வலியுறுத்துறதே மறக்க கூடாது. இந்த குறிப்புகள் முன்னாடி டெட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட சில கேள்விகளை கூட எக்ஸாம்பிளா காட்டுது. பேச்சு திறனை வளர்க்கும் சிறந்த வழி எது அப்படின்னு ஒரு கேள்விக்கு மாணவர்களை உரையாடலில் பங்கேற்க செய்வதுதான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேச்சு திறனில் ஆசிரியரின் பங்கு என்னன்னா, மாதிரி பேச்சாளராகி மாணவர்களை ஊக்குவித்து பேச செய்வதுன்னும், பேச்சு திறன் வளர்த்தல் எந்த வகுப்பிலிருந்தே தொடங்க வேண்டும்னா முதல் வகுப்புன்னும் ஆன்சர்ஸ் இருக்கு. இது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற டீச்சர்ஸ் மட்டும் இல்ல, ஒர்க் பண்ற டீச்சர்ஸும் இந்த ஸ்கில்லுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு காட்டுது. அப்படியானால் இந்த ஆதார குறிப்புகள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா, பேச்சு திறன்கிறது குழந்தைங்களோட ஆரம்ப கல்விக்கும் அவங்களோட முழுமையான வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படை. இத வளர்க்கறதுக்கு பிளான் பண்ணி அதே சமயம் ரொம்ப நேச்சுரலா ஜாலியா அப்ரோச் பண்ணணும். டெய்லி கான்வர்சேஷன்ஸ், ஸ்டோரிஸ், சாங்ஸ், கேம்ஸ், டிராமா, பிக்சர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி டெக்னாலஜின்னு பல வழிகளை யூஸ் பண்ணணும். ஆமா, இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி இப்படி செஞ்சா குழந்தைங்க படிப்புல நல்லா வர்றது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை, மத்தவங்களோட பழகுற திறமை, அவங்க ஐடியாஸை தெளிவா சொல்ற திறமைன்னு லைஃபுக்கு தேவையான முக்கியமான ஸ்கில்ஸையும் கத்துக்குவாங்க. தமிழ் மொழியோட அழகையும் அதோட பவரையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நேச்சுரலா கொண்டு சேர்க்கறதுல பேச்சு திறனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இதை வளர்க்கறது டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரோட கூட்டு பொறுப்பு. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஆதாரங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்ல, ஸ்கூல்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களோட தமிழ் பேச்சு திறனை வளர்க்க நாம இன்னைக்கு பேசின இந்த வழிகள் இல்லாம வேற என்ன புதுசா கிரியேட்டிவா அதே சமயம் ரொம்ப சிம்பிளா செய்யலாம்னு யோசிக்க முடியுதா? பெரிய டெக்னாலஜி எல்லாம் இல்லாம டெய்லி யூஸ் பண்ற பொருட்களை வச்சு நம்ம அன்றாட சூழல்லையே குழந்தைங்க இன்னும் ஆர்வமா பேசுறதுக்கு எப்படி தூண்டலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.